ஹாய், வெல்கம் டு கிருத்தியாஸ் கிச்சன். காஞ்ச மொச்சையை நாள் ஊற வச்சு மறுநாள் தோலெல்லாம் எடுத்துட்டு ஒரு குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். 3 தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு எண்ணெய் எதுவுமே விடல, ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் வேகும் போது சாஃப்டாக இருக்கும். வெயிட் பண்ணலாம். மொச்சை நல்லா வெந்துருச்சு. இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நான் கத்திரிக்காயோட 2 பெலாக்கொட்டை இருந்துச்சு, 4 அதையும் சேர்த்துருக்கேன். குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். 1/2 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 5 பல் பூண்டு, இவ்வளோ தான். அரைச்ச மசாலாவை சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன். குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. சோம்பு, கடுகு, கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 2 சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வதக்கி சேர்த்துக்குங்க. வதங்கிடுச்சு. குழம்போட சேர்த்துக்கலாம். குழம்புல சேர்த்துக்கலாம். ரெடி. கலந்து விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த குழம்புக்கு நான் வெண்பொங்கல் வச்சுருக்கேன். சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், வெண்பொங்கலுக்கும் நல்லாயிருக்கும்.